லைக் போட்டாச்சு போல மூர்த்தி. பதினோராவது லைக் ஆகி போச்சு. வாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ், லைவ்ல பார்த்துட்டு இருக்கிறீங்க, லைக் போட்டு ஹாய் சொல்லிடுங்க. வாழ்க வளருக. ரொம்ப 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 நன்றிங்க, நன்றிங்க, நன்றிங்க. நம்ம சேனல் புதுசாக வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிடாதீங்க. லைக் மட்டும் முக்கியம் இல்லை, சப்ஸ்கிரைப் நமக்கு ரொம்ப 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 முக்கியம். பொருளாதாரத்தையும் தமிழர்கள் எப்படி ஜெயிக்க முடியும் என்று பேசுவோம். கண்டிப்பாக பேசுவாங்க. தமிழர்கள் பொருளாதாரத்தில் எப்படி ஜெயிக்க முடியும்னு பேசுவோம். ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஏதோ ஒரு டைட்டில் கொடுங்க, பேசலாம். வாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் சொல்லிடுங்க. லைவ் அப்படியே பார்த்துட்டு இருந்தா எப்படி, ஒரு ஹாய் சொல்லிடுங்க, லைக் போட்டுருங்க. புதுசாக வரவங்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. யார் அது அந்த 12வது லைக்கு? இங்கே ஒரு ஹார்ட் பொம்மையாக மேலே போயிட்டு இருக்குது. லைக்காவது பண்ணுறீங்க. ராஜேஷ் காவடி என்ன சொல்கிறீங்க புரியல. உலகம் முழுவதும் தமிழர்கள் எப்படி ஆடைகள் வடிவமைக்கிறார்கள், வெற்றி பெற வழி இருக்கிறதா? உலகம் முழுவதும் தமிழர்கள் எப்படி ஆடைகளை வடிவமைக்கிறார்கள், வெற்றி பெற வழி இருக்கிறதா? ஏங்க, கண்டிப்பாக வழி இருக்கிறதுங்க. உலகத்தில் வந்துட்டு எந்த ஒரு நம்ம யூஸ் பண்ணுற இருக்கட்டும், ஒரு உணவாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்துட்டு கண்டிப்பாக நம்ம எதை வந்து இது பண்ணுறோமோ கண்டிப்பாக ஆடைகளில் வந்து நம்ம வந்து பொருளாதாரத்தில் கண்டிப்பாக முன்னாடி வரலாங்க. ஏன்னா ஆடைகளுக்கு வந்து இப்போ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மக்கள் வந்து எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்களோ இல்லையோ, ஆடைகளுக்கு, உணவுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. இப்போ கண்டிப்பாக பொருளாதாரத்தில் அதில் முன்னாடி வரலாம். बोलो रविचंद्र राम, बोलो क्या बोलो आप, बोलो तुम्हारा नाम क्या है?